மன்னா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1 வசனம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். நேற்றைய தினத்தில் பார்த்தோம், கர்த்தர் வானங்களை திறப்பார். வானங்களை திறக்கும் போது நமக்கு இறங்கி வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து தியானிக்க போகிறோம் என்று சொன்னேன். முதலாவது ஆசீர்வாதம், அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட வானம் திறக்கப்படுகிறது. இந்த அடைக்கப்பட்ட வானம் திறக்கப்படும் போது மழை வருகிறது. தேசத்துல மழை 3 வருடங்களாக இல்லை. இல்லாத ஒரு மழையை, தடைப்பட்டிருந்த ஒரு மழையை கர்த்தர் திரும்ப கொண்டு வருகிறார். கர்த்தர் வானத்தை திறக்கும் போது இதுவரைக்கும் இல்லாத ஒன்றை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார். அல்லது முன்பு இருந்தது, நடுவில் தடைப்பட்டது, அந்த தடைப்பட்டதை கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். அடைக்கப்பட்டிருக்கிற வானத்தை கர்த்தர் உங்களுக்கு திறந்து தேசத்துல மழையை கொண்டு வந்தது போல உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வர விரும்புகிறார். தடைப்பட்டிருக்கிற காரியங்களில் தடைகளை நீக்குவார். உங்களுக்குரிய மழையை கொண்டு வருவார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அன்றைக்கு தேசத்தின் மீது மழையை கட்டளையிடுவேன்னு சொன்னீங்க. அந்த மழையை கட்டளையிட்டதுக்காக நன்றி. கர்த்தருடைய கரம் நம்முடைய பிள்ளைகள் மீது வைக்கப்படுவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். அந்த தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வருவீராக. கர்த்தர் தயவாய் வானத்தை திறப்பீராக. நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.